வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 064 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா, இந்த 064 அப்படின்றது வந்து 64 65 கண்டிப்பாக வந்து கேமில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்ட வீடியோலாம் நிறையவே வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நிறைய ஃபாலோஅப் நம்பர்ஸில் வந்து இந்த கேப் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 64 65 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு சில கெஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 064. இது ஆக்சுவலாக வந்து நான் நேற்று கொடுக்க வேண்டிய பேட்டர்னில் இதுவுமே ஒரு பேட்டர்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை எடுத்து வச்சேன். ஆனால் அதை விட வந்து 492 அப்படின்ற நம்பர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் அந்த நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து இருந்துச்சு. நான் அந்த கெஸ்ஸிங் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ரிசல்ட் பார்த்ததுமே ஐயோ இந்த கெஸ்ஸிங் கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 57. ஸோ இங்கே அதுக்கு அடுத்த நாளில் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 57ன்னு கொடுக்கும்போது ஏசியில் வந்து 47 ஒரு நம்பர் வந்து லெஸ் பண்ணி, அதே மாதிரி திருப்பி பிசியில் 57ன்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 85க்கு ஒரு 86. ஓகேங்களா, ஸோ ஏசியில் கொடுக்கும்போது இந்த 55க்கு அதாவது 54 ஏபி வந்து 54 கண்டிப்பாக வந்து 64ன்னு திருப்புவோம் அப்படின்னு சொல்லி தான் பிசியில் வந்து நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து 764 அப்படின்னு கொடுக்கலான்னு சொல்லி நான் கெஸ்ஸிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நான் உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் கொடுக்காம 492 அப்படின்ற கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பேட்டர்னில் நாளைக்குமே ஒரு கெஸ்ஸிங் வந்து வந்திருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 064 தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஸோ அதன்படி நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கரெக்டாக இந்த ஒரு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 75, ஏசி வந்து 76, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 75, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 69 68. ஓகேங்களா, ஸோ அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 76க்கு ஒரு 75, 76க்கு 75 ஏசி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 69க்கு அடுத்த வாரமே பார்த்தீங்க அப்படின்னா 68 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஏசி. ஸோ இந்த வாரம் வந்து 41. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 69 68 அடித்த மாதிரி இந்த 41க்கு ஒரு 40 வந்து ஏசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஏசியில் 40 நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக எப்படி வந்து நேற்று வந்து ரிசல்ட்டை வந்து நமக்கு கரெக்டாக இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து கரெக்டாக இந்த பாக்ஸில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 57லேருந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 64 வந்து கேமில் அடிச்சிருக்கான். இந்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு இந்த வாரமும் கரெக்டாக இந்த நம்பர் கரெக்டாக வருது. ஸோ அதனால் இந்த 76க்கு ஒரு 75, ஒரு 69க்கு ஒரு 68, ஸோ 41க்கு ஒரு 40 ஏசியில் வரத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பேட்டர்னும் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் எல்லாமே வந்து போன வாரம் என்ன எடுக்கிறானோ அதே தான் வந்து இந்த வாரமும் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பேசிஸில் நமக்கு இன்றைக்கி இந்த ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஸோ இந்த 41க்கு ஒரு 40 நாளைக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு ஏசியில் வந்து ஒரு 40, ஏசி 40 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும், அதாவது பிசி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் அந்த 0 வச்சு வந்து ஒரு நம்பர் வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 அப்படின்னு வரும்போது அதாவது ஏபி போர்டு வந்து 01 08 07 06. ஓகேங்களா, ஸோ அந்த 01 08 07 அப்படின்னு வரும்போதுலாம் கீழே வந்து ஒரு நம்பர் வந்து ஃபாலோ ஆகுது, இந்த 010. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து 010 ஒரு நம்பரு, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 08, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 074,
இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 064 ஓகேங்களா. ஸோ ஏபி போர்டில் வந்து இந்த ஏபி போர்டில் வந்து 01 08 06 அப்படின்னு வரும்போதெல்லாம் ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே 01 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு நம்பரை மட்டும் பவர் நம்பராக மாற்றி 60 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணிட்டான் 57 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 07க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஓகேங்களா. ஸோ பவர் நம்பர் ஒரு நம்பர் வந்து பவர் நம்பர். ஸோ நமக்கு 06 ஓகேங்களா. ஸோ இந்த 06க்கு கண்டிப்பாக வந்து இங்கே எப்படி வந்து 01க்கு 60 அப்படின்னு அடித்தானோ இந்த 60க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு ஒரு நம்பரை வந்து திருப்பி 10 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த 01 இந்த 01 அப்படின்னு அடிக்கும்போது ஏபியில் ஒரு நம்பரை திருப்பி பவர் நம்பராக மாற்றி 60 அப்படின்மே வந்து அடுத்த நாள் வந்து அடிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ 01க்கு 60, அதுக்கு அடுத்து 08 அதுக்கு 57, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 07 அதுக்கு வந்து 20. ஸோ 06க்கு ஏன்னா இந்த மாதிரி நம்பர் இந்த 01 08ன்னு அடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு நம்பரை பவர் பண்ணியும் ஒரு நம்பர் அதாவது 0 வந்து ஒரு வாட்டி வந்து பவர் நம்பராக மாற்றிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் தான் வந்து மாற்றிருக்கான். இங்கே ஏற்கனவே நமக்கு 01க்கு 60 அப்படின்னு அடித்ததுனால இந்த 01க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே. நம்ம ஏற்கனவே ஏசியில் வந்து 40 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த 40 அப்படின்னு அடிக்கும்போது அந்த 40க்கு பிசியில் வந்து ஒரு 10 அப்படின்னு நாளைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசி 11 அடிச்சிருக்கான். ஸோ பிசி 11க்கு ஒரு 10 ஏன்னா 10க்கு வந்து 12 13 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ 13 12 அப்படின்ற நம்பர்லாம் வந்ததுனால நமக்கு நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 10 அப்படின்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பிசியில் 10 அப்படின்னா 410 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் இல்லை இந்த நம்பரில் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி பார்க்குறீங்க, இந்த 410 வந்து எப்படி வேணால் திருப்பலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த 10 வந்து முன்னாடியுமே வைக்கலாம். ஏன்னா வந்து 104 அப்படின்னு கூட வைக்கலாம். இல்லைனா வந்து நமக்கு ஸ்வாப் அதாவது பிளேஸை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் படி நமக்கு நாளைக்கு வந்து ஏசி போர்டு வந்து 40 ஓகேங்களா. ஸோ ஏசி போர்டு வந்து 40 அப்படின்னு வருதுன்னா பிசி போர்டு 10 ஓகேங்களா. ஸோ ஏசியில் வந்து 40 பிசி வந்து 10. ஸோ பிசியில் வந்து 10 வருது அப்படின்னா 410 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணணுன்னா நான் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் இந்த கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்னில் வருது, இல்லை உங்களுக்கு இந்த பேட்டர்னை வச்சு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் பெட்டர் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி எந்த ஷார்ட்டையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த கெஸ்ஸிங் வந்து வரலாம் வராமலும் போகலாம், இல்லை ஃபாலோஅப்பில் இந்த மந்தில் எப்பயாவதும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்னில் நாளைக்கு அடிப்பான்றது ஒரு 80% வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 2-3 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நம்பர் எடுத்து இந்த பேட்டர்னில் கேமில் ஆடிருக்கான். ஸோ நேற்று கொடுக்க மிஸ் பண்ணதை இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நம்பரை வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபாலோஅப்பில் இருக்கிற நம்பரையும் வந்து நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக விளையாடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.